இந்த மண்பாண்டத்துக்குள்ள எப்படி இருக்கணும் தான் அவர் சொல்றார். பவுல் அடிகளார் சொல்லும் போது இந்த மண்பாண்டத்துக்குள்ள பலவீனமான பாண்டமா இருந்தாலும் கர்த்தர் நம்மளை எப்படி உபயோகப்படுத்திக்கிறார். நான் இதை பத்தி யோசிக்கும் போது நான் நினைச்ச ஒரு காரியம் என்னன்னாக்கா, ஒருத்தர் கிட்ட பேசும்போது இது எப்படிப்பட்ட மண்பாண்டம் தெரிஞ்சிடும் நமக்கு. இது சீக்கிரம் உடஞ்சிட மண்பாண்டமா, இல்ல இதுக்குள்ள நிறைய பொக்கிஷங்கள் இருக்கிற மண்பாண்டமா? பொக்கிஷங்கள் இருக்கிற மண்பாண்டனாக்கா அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, அதுதான் ஆண்டவருடைய கிருபை, அதுதான் ஆண்டவருடைய ஜீவன், உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கும். பொக்கிஷங்கள் இல்ல, இந்த மண்பாண்டம் உடைஞ்சிடும். ஒருத்தருடைய பேச்சில தெரிஞ்சிடலாம், ஒருத்தருடைய செய்கையில நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படிப்பட்ட ஆளு. சோ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை பத்தி பேசும்போது உங்களுக்கு தெரியும், ஓ இது எப்படிப்பட்ட மண்பாண்டம், இது எப்படிப்பட்ட மண்ணு, இந்த மண்ணு எப்படி இருக்கிறது. இந்த மண்ணை உருவாக்க ஒரே மண்ணுல தான் கர்த்தர் எல்லாரையும் உருவாக்குனார். மண்ணை எடுத்து ஆண்டவர் உருவாக்குனார். உருவாக்கும் போது இந்த மண்பாண்டத்துக்குள்ள இத்தனை பொக்கிஷங்களை வச்சிருக்கும் போது நம்ம யோசிக்காம இருக்கிறோம். நிறைய நேரங்களில நிறைய கெட்டதெல்லாம் வாங்கி உள்ள போட்டுப்போம். உள்ள போட்டுக்கிட்டு அந்த பொக்கிஷம் எப்படி ஆண்டவருக்கு முன்பாக இருக்கும், எப்படி ஆண்டவருக்கு முன்பாக அது நிலைச்சு நிற்கும், எப்படி ஆண்டவருக்கு முன்பாக அது தாழ்மையா நிற்கும். யோசிச்சு பாருங்க. நமக்குள் இருக்கும் சுயநலம், அகந்தை, பெருமைகள், பொறாமைகள், இந்த மற்ற எல்லா பாவங்களும் நிறைந்த மண்பாண்டமாய் நம்ம காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, ரொம்ப அழகான வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இந்த வேதத்துல. இன்னைக்கு நம்ம வாசிக்கும் போது எப்படிப்பட்ட மண்பாண்டங்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட மண்பாண்டங்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பார்க்கும்போது, நான் இன்னைக்கு காலையில படிக்கும் போது தீத்துல ஒரு அருமையான வசனத்தை பார்த்தேன். அதுல போட்டுக்குது, தீத்து 1வது அதிகாரம் 15வது வசனம், சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். சோ இந்த மண்பாண்டத்தை நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சுத்தமுள்ளவர்களுக்கு எல்லாம் சுத்தமா இருக்கும். அடுத்தது பாருங்க, அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவ்விசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாய் இராது. அவ்விசுவாசி யாரு, சுத்தம் இல்லாதவங்க யாரு, சுத்தம் இருக்கிறவர்கள் யாரு? நம்மள நிறைய நேரத்துல நினைச்சுப்போம், நான் சர்ச்சுக்கு போயிடுறேன், நான் பைபிளை வாசிக்கிறேன், நான் போயிட்டு ஜபம் பண்ணிடுவேன், சர்ச்சில் உட்கார்ந்துட்டு வந்துடுவேன், நான் சுத்தமா இருக்கிறேன். இந்த மண்பாண்டத்துக்குள்ள என்னென்ன சுயநலங்கள் இருக்கிறது, இந்த மண்பாண்டத்துக்குள்ள என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறது, இந்த மண்பாண்டத்துக்குள்ள என்னென்ன பொறாமைகள் இருக்கிறது, இந்த மண்பாண்டத்துக்குள்ள என்னென்ன பெருமைகள் இருக்குது, அகந்தைகள் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? வெளியில காட்டிக்க மாட்டோம், அமைதியா இருப்போம். ஆனா நேரங்காலம் வரும்போது இழுத்து விடுவோம் பாருங்க. நான் இப்படிப்பட்ட ஆளு தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா, நான் என்னுடைய வம்சம் தெரியுமா, நான் யாரு தெரியுமா, எல்லாத்தையும் இழுத்து விடுவோம். மண்பாண்டங்கள்ங்க. நம்ம ஆண்டவர் வாதத்துல சொல்றாருல, நீ மண்ணிலே உருவாக்கப்பட்டாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய். இந்த எச்சரிக்கையான வசனங்களை நம்ம கேட்டே ஆகணும்.